நன்மையும் இல்லை என்றார்கள். எந்த தொழுகையும் என்னிடத்தில் இல்லை, எந்த சதுகாவும் என்னிடத்தில் இல்லை, எந்த நோம்பும் என்னிடத்தில் இல்லை. அவர்கள் அதிகமாக நன்மை செய்த போதிலும் அதை அற்பமாக எண்ணினார்கள். நான் மறுமைக்காக எதுவுமே என்னிடத்தில் இல்லை என்றார்களே. நம்முடைய நிலை என்ன? ஏதோ ஒரு நாள் சில நன்மைகளை செய்துவிட்டால் இதை செய்தோம், அதை செய்தோம், இவ்வளோ செய்தோம், அவ்வளோ செய்தோம் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமே இல்லையா? ஆனால் சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? பயந்தார்கள், நன்மைகளை செய்து கொண்டே பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்புகளை 23வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அவர்களுடைய சிஃபத்தை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது வல்லதீன யுஅதூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். இந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள், கொடுத்து கொண்டே இருப்பார்கள், வாரி வழங்கி கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய இதயங்கள் நடுங்கிக் கொண்டே இருக்கும், அவர்களுடைய இதயங்கள் நடுங்கிக் கொண்டே இருக்கும். வகுலூபுஹும் வஜிலத்துன், அவர்கள் அல்லாஹ்விடம் திரும்பி செல்பவர்கள் என்ற, அல்லாஹ்வை சந்திப்பவர்கள், அல்லாஹ்வை முலாகா செய்வார்கள். उनके दिल कांप रहे होंगे, नेकियां करते रहेंगे, देते रहेंगे, देते रहेंगे, देते रहेंगे, और उनके दिल कांप रहे होंगे कि अल्लाह ताला से मुलाकात करने वाले हैं. அவர்கள் அல்லாஹ்விடம் சென்றவர்கள், அல்லாஹ்வை திரும்ப இருக்கின்றோம், அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்ற அவர்களுக்கு இந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வசனம் இறக்கப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்கள் தான் நன்மைகள் தானே செய்துட்டு இருக்காங்க, அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க ஏன் இங்கே பயப்படணும்? அவங்களுடைய உள்ளங்கள் ஏன் நடுங்கி கொண்டிருக்கிறது? அவர்கள் நன்மைகள் தானே செய்கிறார்கள், தர்மம் தொடர்ந்து செய்துட்டு தானே இருக்கிறாங்க, ஏன் பயப்படுறாங்க? அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவங்க நன்மை தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருடினார்களா? அவர்கள் விபச்சாரம் செய்தார்களா? அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களா? ரசூலுக்கு மாறு செய்தார்களா? இங்கே தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே, தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார்களே, ஏன் அவர்கள் பயப்பட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சித்தீகின் மகளே ஆயிஷாவே, அவ்வாறல்ல, விஷயம் அவ்வாறல்ல. அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள். அவர்கள் பயப்படக்கூடிய காரணம் என்ன? இந்த அமல்கள் அல்லாஹ் ஏற்பானா இல்லையா? வலக்கின்னஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும், அவர்கள் இந்த அமல்கள் அல்லாஹ் ஏற்பானா இல்லையா என்பதை பயந்துக்கிட்டு இருப்பாங்க, நடுங்கிக் கொண்டு இருக்கும். எதுக்கு அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டு இருக்கும்? இந்த அமல்கள் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் இந்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் தானே கூலி கிடைக்கும். அல்லாஹ் ஏற்பானா இல்லையா, அல்லாஹ் கபூல் செய்வானா இல்லையா? நம்முடைய சலஃப் ரமதான் வருவதற்கு 6 மாதம் முன்னே துவாக்கள் செய்வார்களாம். நம்முடைய முன்னோர்கள் ரமதான் மாதம் வருவதற்கு 6 மாதம் முன்னிலிருந்து என்ன துவா செய்வாங்க? அல்லாஹ்வே, நாம் அந்த ரமதான் மாதத்தை அடைய வேண்டும், அந்த நன்மையை, அந்த ரமதான் மாதத்தை நமக்கு ஏற்பாடு செய், அந்த அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடு, இந்த துவாக்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ரமதான் போன பிறகு மறுபடியும் 6 மாதம் துவா செய்வாங்க. என்ன துவா செய்வாங்க? அல்லாஹ்வே, நாம் ரமதானில் செய்த அமல்கள் இருக்குதே, அதை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. எப்போ? 6 மாதம் வரை இந்த துவா செய்துக்கிட்டே இருப்பார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் அக்பர். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அனைத்து அமல்களுடைய நோக்கம் என்ன? மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, மிக உண்மையான வெற்றி, மறுமையில் வெற்றி பெறுவது தான் உண்மையான வெற்றி. மறுமைக்காக இந்த அமல்கள் ஆக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், 3வது அத்தியாயம் 185வது வசனம், ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின்னார் வஉத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். யார் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாரோ, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ, அவர்தான் மாபெரும் வெற்றியாளர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் ஏமாந்து விடுகின்றான். வாலிபத்தை பார்க்கின்றான், இந்த வாலிபம் நீடிக்கும் என்று ஏமாந்து விடுகிறான், திடீர் மௌத் வந்து விடுகிறது. இந்த உலக வாழ்க்கையை பார்க்கின்றான், ஏமாந்து விடுகிறான். செல்வத்தை பார்க்கின்றான், ஏமாந்து விடுகிறான். உலக இன்பங்களை பார்த்துகிறான், ஏமாந்து விடுகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது. துனியா கி ஜிந்தகி தோகே கி சீஸ் ஹை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான், மக்களே,
எல்லோரையும் அழைத்து சொல்கிறான். 35வது அத்தியாயம் 5வது வசனத்தை சொல்லும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு, மறுமை பற்றி அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. உங்கள் உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். உலக வாழ்க்கையில் நீங்கள் உங்களை உலக வாழ்க்கை மயக்கிவிட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கையிலே மயக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறான், ஏமாற்றக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த ஏமாற்றக்காரன் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். யார் அவன்? அவன்தான் ஷைத்தான். மனிதனை உலக வாழ்க்கையில் மயக்கி விடுகின்றான், உலக இன்பங்களில் மயக்கி விடுகின்றான். இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இங்கேதான், அங்கே போய் பார்த்து கொள்ளலாம். தொழுகையெல்லாம் ஒரு முதிய வயதை அடையும் பொழுது தொழுது கொள்ளலாம், முதிய வயதை அடையும் பொழுது ஜிக்ர் செய்து கொள்ளலாம், முதிய வயதை அடையும் பொழுது குர்ஆன் ஓதி கொள்ளலாம். உங்களுக்கு இன்னும் வயது இருக்கிறது, இன்னும் உங்களுடைய ஆயுள் நீட்டப்படும். எனவே இப்போ எல்லாம் நீங்கள் தொழ வேண்டிய தேவையில்லை. அது ஒரு காலம் வரும், அது ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். எனவே ஷைத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே மயக்கி கொண்டே இருக்கிறான். மனிதனை இந்த துனியாவில் மயக்கி கொண்டிருக்கிறான். அவன்தான் ஏமாற்றக்காரன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஏமாற்றக்காரன் தான் உங்களுக்கு எதிரி. பிறகுள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அதே 35வது அத்தியாயம் 6வது வசனத்தை சொல்றான், அந்த ஏமாற்றக்காரன் ஷைத்தான் இருக்கிறானே, இன்ன ஷைத்தான லகும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாகவே இருக்கிறான். ஃபத்தகிதூஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்னமா யது ஹிஸ்பஹு, அவன் தன் கூட்டாளிகளை அழைப்பதெல்லாம் அவர்கள் நரகவாதிகள் ஆக வேண்டும் என்பதற்காக நரகத்தின்பால் அழைக்கின்றான். தன் கூட்டாளிகளை நரகத்தின்பால் அழைக்கின்றான். யார் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டார்களோ, யார் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டார்களோ, யார் ஷைத்தானுடைய வழிமுறையில் நடந்தார்களோ, யார் தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தார்களோ, யார் இந்த நன்மைகளை துனியாவுக்காக செய்தார்களோ, அவர்களை எல்லாம் நாளை மறுமை நாளிலே ஷைத்தானுடைய வாக்கு, அந்த ஷைத்தானுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டவன் ஏமாந்து போவான். ஷைத்தானும் அங்கே அழைப்பான், எல்லோரையும் அழைப்பான், நரகவாசிகளை அழைத்து கூறுவான். இந்த சம்பவம் 14வது அத்தியாயம் 23, 24 போன்ற அந்த 14வது அத்தியாயத்தில் அல்லாஹ் அவர் சொல்றான். என்ன சொல்றான்? நரகவாசிகள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். ஷைத்தான் கூப்பிடுவான். ஷைத்தான் அந்த நரகவாசிகளை அழைத்து சொல்வான், இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு சத்திய வாக்கை கொடுத்தான். சொர்க்கத்தை பற்றி சொன்னா, நரகத்தை பற்றி சொன்னா, உண்மையான விஷயங்களை சொன்னா, ஆதாரத்தோடு சொன்னா, அதே போல் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், நானும் உங்களை கூப்பிட்டேன், நானும் உங்களை அழைத்தேன். எனக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ஆதாரம் இருந்தது, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு ஆதாரம் இருந்தது, குர்ஆன் இருந்தது, ஹதீஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. சத்தியத்திற்காக எல்லா ஆதாரங்களும் உங்கள்கிட்ட இருந்தது. நீங்கள் அந்த ஆதாரங்கள் எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய வாக்கை மீறி என்னுடைய வாக்குக்கு பின்னால் வந்தீர்கள், என்னுடைய வார்த்தைக்கு பின்னால் வந்தீர்கள். எனவே இன்றைய தினம் ஃபல தலூமூனி, என்னை இகழாதீர்கள், என்னை நிந்திக்காதீர்கள். முஜே மத் மலாமத் கரோ, துமேஷ் மலாமத் कर लियो, உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள். மைபி துமே வான் ஜானா ஹெசோ சொப்பி மில்கோ ஆவ் ஜஹன்னம் கு ஜாயேங்கே என்று ஷைத்தான் நரகத்தின் பால் அழைத்து சென்று விடுவான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று 31வது அத்தியாயம் 33வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். இதே கருத்தை சொல்கிறான். அங்கும் அல்லாஹ் சொல்கிறான், மக்களே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டான். தந்தை தன்னுடைய மகனுக்கு எதுவும் உதவ மாட்டான். உலகத்தில் எல்லாமே வாங்கி கொடுப்பான், ஆனால் அங்கே எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது. உலகத்தில் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அதே போல மகன் தந்தைக்கு உதவ மாட்டான். மகனும் உலகத்திலே தந்தைக்கு சில நேரங்களே உதவி செய்வான், தந்தையுடைய பேச்செல்லாம் கேட்பான். ஆனால் அங்கே யாருக்கும் உதவ முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, அல்லாஹ்வுடைய மறுமை பற்றியுள்ள வாக்கு உண்மையானது. உங்களை உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ஷைத்தானும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அந்த 31வது அத்தியாயம்
33வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கை பற்றி அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே சொல்கிறான். வேடிக்கையும் விளையாட்டும் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது வேடிக்கையும் விளையாட்டு. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்திற்கு பின்னால் மனிதன் காலை மாலை ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அவன் காலை டியூட்டி நைட் டியூட்டி என்று பார்க்காமல் அவன் அல்லாவை மறந்து, இபாதத்துகளை மறந்து, மார்க்கத்தை மறந்து முழுமையாக துனியா 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 என்று அலைந்து கொண்டிருக்கிறானே. அந்த துனியாவுடைய உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள்? அந்த துனியாவுடைய உதாரணம் என்ன சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை கடை வீதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கூட சஹாபாக்கள் நபி தோழர்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த கடை வீதியில் மார்க்கெட்டில் ஒரு ஆடு செத்து கிடக்குது. ஒரு ஆடு செத்து கிடக்கிறது. அந்த ஆட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதிஹி லிதிர்ஹம், உங்களில் இந்த ஆட்டை ஒரு திர்ஹமை கொடுத்து யார் வாங்குவாங்க? யாருக்கு கேட்குறாங்க? சஹாபாக்களுக்கு கேட்குறாங்க. ये मरी हुई बकरी है ना, कौन बा लेंगा? एक दिरहम देखो लो बा, ये मरी हुई बकरी कौन लेंगा? யார் வாங்குவாங்கோ? உங்களில் யார் விரும்புவார் இதை வாங்குவதற்காக? இதை வாங்குங்கள், ஒரு திரஹமை கொடுத்து வாங்கிக்கங்க. அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த ஆடு உயிரோடு இருந்து அந்த ஆட்டில் ஏதாவது குறை இருந்தாலும் நாம் வாங்க மாட்டோம். जिंदा रखो, वो बकरी में क्या तो फॉल्ट है, वो हमें लेंगे नहीं, ये तो मरी हुई बकरी है. இதை போயிட்டு எப்படி வாங்குவோம் அல்லாஹ்வின் தூதரே? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லத்துன்யா அஹ்வன், இந்த உலகம் துனியா இருக்கிறதே இதை விட மிக மோசமானது. இந்த செத்த ஆட்டை விட இந்த மோசமான வாழ்க்கை தான் துனியாவுடைய வாழ்க்கை. இந்த துனியாவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, இந்த துனியாவுடைய இன்பங்களை பார்த்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, இதை விட மோசமானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த துனியாவுக்காக யார் துனியாவை அற்பமாக கருதி மறுமைக்காக இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரோ, அமலை கொண்டு, அல்லாஹ் இஸ்திஃபாரை கொண்டு, தௌபாவை கொண்டு, தொழுகைகளை கொண்டு, நோன்புகளை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக முழு முயற்சி எடுக்கிறாரோ, அவர்தான் புத்திசாலி என்றார்கள். மௌத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்பவன் அவன் புத்திசாலி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள், மறுமையிலே ஒரு சின்ன இடம், சொர்க்கத்துடைய எவ்வளோ இடம்? ஜாட்டி வலைகை சாட்டை, ஒரு சாட்டை இருக்க. சொல்கிறார்கள், லமௌசிஉ சௌதி அஹதுக்கும், லமௌசிஉ சௌதி அஹதிக்கும் ஃபில் ஜன்னஹ், உங்களுடைய ஒரு சாட்டை அளவிற்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடம், சொர்க்கத்துடைய ஒரு சாட்டை அளவிற்கு இருக்குது அந்த இடம். அந்த இடம் எப்படிப்பட்டது தெரியுமா? உலகத்திற்குற எல்லா வஸ்துக்களை விட மேலானது. அந்த சின்ன இடம் கிடைச்சா கூட சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவிற்கு இருக்கக்கூடிய இடம் உலகத்தை விட எல்லாத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த துனியாவுக்காக நாம் இந்த துனியாவை அற்பமாக கருத வேண்டும். இந்த துனியாவிலே எப்படி வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், ஆக நீங்கள் உலகத்திலே உன் அந்நியரை போல் வாழ வேண்டும். एक अजनबी की तरह जिंदगी गुजारो, ஒரு அந்நியரை போல் வாழ், அல்லது ஒரு வழிப்போக்கரை போல், ஒரு வழியை கடந்து செல்பவரை போல் நீ வாழ் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு வழியை கடந்து சென்றார், போய்விட்டார், இதுதான் உலகம். ஒருவர் ஒரு வழியை கடந்து சென்றார், रास्ते में जाल को चले गए, वो दुनिया चुपके इतना दुनिया जो है यही है. உங்களில் ஒருவர் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், அந்நியரை போல் வாழ வேண்டும் அல்லது ஒரு வழிப்போக்கரை போல் வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்காக, அந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மறுமைக்காக நாம் வாழ வேண்டும். மறுமையுடைய இன்பம் நிரந்தரமான இன்பம், மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே எல்லா நேமத்துகள்
நியமத்துகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்காக வைத்திருக்கின்றான். அதை தான் சஹாபாக்கள் அந்த மறுமைக்காக உலக கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். அந்த மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய விருப்பமானதை செலவு செய்வதற்காக தயாராகி விட்டார்கள். தனக்கு விருப்பமானதையும் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், 3வது அத்தியாயம் 92வது வசனம் இறக்கப்படுகிறது. என்ன வசனம்? லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுடைய விருப்பமானதை கொடுக்கும் வரை, விருப்பமானதை அல்லாஹ்வுக்கு கொடுக்கும் வரை நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள். இந்த வசனம் இறக்கப்பட்டவுடனே சஹாபாக்கள் அபூ தல்ஹா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய விருப்பமான ஒரு தோட்டம் இருக்கிறது, மதீனாவுக்கு அருகில் இருக்கிறது, தாங்களும் அதிலே வருகை தருகிறீர்கள். இந்த தோட்டத்தை நான் அர்ப்பணித்து விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து விடுகிறேன், அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. பிறகு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இல்லை அபூ தல்ஹாவே, உங்களுடைய உறவினர்களுக்கு பிறகு அதிலே ஒரு சிலரை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே சஹாபாக்கள் அந்த மறுமையிலே சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாக இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பங்களை எல்லாம் அர்ப்பணித்து விட்டார்கள், செல்வங்களை கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்காக என்றென்றும் வாரி வழங்குவதற்காக தயாராக இருப்பார்கள். உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பாதி சொத்தை, பாதி செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கி அந்த போருக்காக கொடுத்து விட்டதை பார்க்கின்றோம். அபூபக்கர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போரிலே அறிவிக்கப்படுகிறது, அபூபக்கர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வந்து, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபூபக்கரே, வீட்டில் என்ன இருக்கிறது? வீட்டுக்காக என்ன வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வீட்டில் என்ன விட்டு வந்தீர்கள்? உங்களுடைய வீட்டிற்காக ஏதாவது நீங்கள் செலவு மீதி மிச்சம் இல்லையா? அப்போது அபூபக்கர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்திருக்கின்றேன். பாருங்கள், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்காக அந்த மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும், அந்த மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கியதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நபித்தோழர் ஒரு பேரிச்சம்பழ துண்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அறிவிப்பு செய்யப்படுகிறது, யார் இந்த போரிலே கலந்து கொள்வாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அறிவிப்பு. அவர் பார்க்கின்றார், இந்த சொர்க்கத்திற்காக இந்த சின்ன துண்டு பேரிச்சம்பழம் தடையா இருக்குதா, வீசிவிட்டு போய்விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி விடுகிறார்கள். இதுதான் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும், உடனே எனக்கு அன்று கிடைக்க வேண்டும் என்று அவர் முழுமையாக போரிலே போய் ஷஹீதாடியதை பார்க்கின்றோம். ஹன்சலா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர்கள். புதிய திருமணமாகி உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் ஒரு இரவு தான் கழித்தார்கள், உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் கிளம்பி விடுகிறார்கள், அல்லாஹ்வுக்காக அவர்கள் அர்ப்பணித்து விடுகிறார்கள், ஷஹீதாகி விட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த சஹாபாக்களுடைய என்றும் அவர்களுடைய நோக்கம் மறுமை, மறுமை, மறுமை. மறுமையிலே எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், மறுமையிலே எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஆர்வம். அந்த உடனே நமக்கு அந்த கிடைத்து விட வேண்டும், நன்மையில் முந்திக் கொள்ள வேண்டும். ஆக ஆகிரத்திற்காக, சொர்க்கத்திற்காக அவர்கள் எதையும் செய்ய தயாராகிவிட்டதை பார்க்கின்றோம். இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கம் மாத்திரம் அல்ல, சொர்க்கத்திலே எனக்கு நபியும் கிடைக்க வேண்டும். எப்படி ஆசை செஞ்சு பாருங்க. சஹாபாக்களுடைய ஒரு முக்கியமான ஆசை என்னவா இருந்துச்சு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாம் உங்களிடத்தில் இருக்கின்றோம், நன்மைகளை கேட்கிறோம், வேதனைகளை பற்றியெல்லாம், அசாபுகளை எல்லாம் பயம் வருகிறது, அசாபுகளை பற்றி சொல்கிறீர்கள், கபர் வேதனை பற்றி சொல்கிறீர்கள், ஆகிரத்தை பற்றி சொல்கிறீர்கள், எங்களுக்கு படிப்பினைகள், மிக அதிகமான படிப்பினைகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன, நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். बहुत सी बातें हम सीख लेते हैं, आपकी याद घर में जाने के बाद भी आपकी याद ही है. வீட்டில் போனா கூட உங்களை பற்றி கவலை, உங்களை பற்றி இந்த விஷயங்களை பற்றி கவலை. நாம் அந்த விஷயம் தொடர்ந்து நம்முடைய அந்த மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
சொர்க்கத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், அதையும் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். நரகத்தை பற்றி சொன்னீர்கள், அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அதை கவலையாகவே இருக்கின்றோம். ஆனால் இந்த கவலை உலகத்தில் இருக்கிறது, ஆனால் மறுமையில் நீங்கள் எங்களுக்கு கிடைப்பீர்களா? இங்கே எப்படி உங்களுக்கு கூட தோழமை இருக்கிறதே, அந்த தோழமை आपकी रिफाकत, आपकी दोस्ती, आपके साथ रहना जन्नत में नसीब होगा नहीं. சொர்க்கத்தில் நமக்கு அந்த அந்த தோழமை கிடைக்குமா? உங்களை நாம் சந்திக்க வேண்டுமே. நீங்கள் எல்லாம் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள், நீங்கள் எல்லாம் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள், நபிமார்கள் எல்லாம் உயர்ந்த சொர்க்கங்களில் இருப்பீர்கள். நீங்கள் சையதுல் அம்பியா, நபிமார்களுடைய சர்தார், நபிமார்களுக்கு தலைவர், நீங்களும் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பீர்களே. நாம் எப்படி உங்களை சந்திக்க முடியும்? உங்களிடத்தில் எப்படி நாம் தோழமை உங்கள் கூட இருக்க முடியுமா? நீங்கள் அங்கே உங்களுடைய தோழமை கிடைக்குமா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக மௌனமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இதற்கு பதிலாக அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிட்டான். என்ன ஆயத்து? 4வது அத்தியாயம் 69வது ஆயத்தை இறக்குறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அல்லாஹு அக்பர். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுபவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் யார் மீது இனாம் கொண்டானோ, யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானோ, யாரை அல்லாஹ் யார் மீது அருள்வளம் மேற்கொண்டானோ, அப்படி அருள்வளம் அருள் செய்யப்பட்ட நபிமார்களுடன் நாளை மறுமை நாளில் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுபவர்கள் மறுமை நாளில் யார் கூட இருப்பாங்களா? நபிமார்களுடன் இருப்பார்கள். மஅன் நபியீன் வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்களுடன் இருப்பார்கள். வஷ்ஷுஹதா, ஷுஹதாக்களுடன் இருப்பார்கள். வஸ்ஸாலிஹீன், நல்லோர்களுடன் இருப்பார்கள். எவ்வளவு அழகான தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். இந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகு உடனே, தோழரே நீங்கள் கேட்டீர்களே, இதோ உங்களுக்கு பதில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர் மிகவும் சந்தோஷப்பட்டதை பார்க்கின்றோம். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்மணி உலகத்துடைய எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கி கொண்டு எனக்கு சொர்க்கமே வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த பெண்மணி ஞாபகம் இருக்கிறதா? அந்த கருப்பு நிற பெண்மணி வருகிறார். அந்த கருப்பு நிற பெண்மணி வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர் முறையிடுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, என்னை அறியாமலேயே நான் மயங்கி விழுந்து விடுகிறேன். என்னுடைய ஆடை இப்படியும் அப்படியும் கலைந்து விடக்கூடாது, இப்படியும் அப்படியும் ஆகிவிடக்கூடாது, என்னுடைய ஹிஜாப் கலந்துவிடக் கூடாது. எனவே இந்த நோய்க்காக நீங்கள் துவா செய்யுங்கள். இந்த நோய் அல்லாஹ் எனக்கு குணப்படுத்தட்டும், அல்லாஹ் எனக்கு ஷிஃபா கொடுக்கட்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக துவா செய்யுங்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? क्या बोले नबीगल नायकम सल्लल्लाहु अलैहि वसल्लम, अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या बोले? अगर तुम्हें चाहे तो सब्र करो, तुम्हारे लिए जन्नत है, लइन शिअती सबरती फलकिल जन्नह. நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால், சபரை கடைபிடித்தால், இதை சகித்து கொண்டால், இந்த துயரத்தை கஷ்டத்தை நீங்கள் சகித்து கொண்டால் உங்களுக்காக சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் தயாராக இருக்கிறேன், நான் பொறுமையோடு இருப்பேன், நான் சகித்து கொள்வேன். ஆனால் ஒரு விஷயத்திற்காக மாத்திரம் துவா செய்யுங்க. அந்த நோய் வந்துவிட்டால், அப்படி நான் மயங்கி விழுந்து விட்டால், என்னுடைய ஆடை இங்கும் அங்குமாக ஆகக்கூடாது, என்னுடைய ஹிஜாப் கலைந்து விடக்கூடாது. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய தன்னுடைய ஈமானை பாதுகாத்த பெண்மணி, தன்னுடைய ஹிஜாபை பாதுகாத்த பெண்மணி. இந்த பெண்மணிகள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை உடனே நிறைவேற்றியவர்கள், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கிய உடனே ஹிஜாபை பேணியவர்கள் அந்த சஹாபாக்கள், முஹாஜிர் பெண்மணிகள், அன்சாரி பெண்மணிகள். எவ்வளவு ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ்
அந்த முன்னால் இஸ்லாத்தை ஹிஜ்ரத் செய்த பெண்மணிகள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த பெண்மணிகள் ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்பட்ட உடனே அவர்களிடத்தில் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் என்ன செய்தார்கள்? தங்களுடைய போர்வைகளை கிழித்து அதை ஹிஜாபாக மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். எதற்காக? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ் அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும். சொர்க்கத்தில் மனம் விரும்புவதெல்லாம் கிடைக்கும், கேட்பதெல்லாம் கிடைக்கும். 41வது அத்தியாயம் 31வது வசனம் அல்லாஹ் சொல்கிறானே, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அதில் உங்களுடைய மனம் விரும்புவதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அந்த சொர்க்கத்தை ஆசை கொள்பவர்களாக, அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுத்தவர்களாக அந்த சஹாபியா பெண்மணிகள் நபி தோழர்களும் திகழ்ந்ததை பார்க்கின்றோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக தன்னுடைய ஈமானை எப்படி பாதுகாத்தார்கள்? அல்லாஹு அக்பர். அபூ தல்ஹா காஃபிராக இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், உம்மு சுலைமே, நான் உங்களை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேண்டாலும் நான் காசு பணம் எல்லாமே கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யாரை விரும்புகிறார்கள்? உம்மு சுலைம் என்ன சொல்கிறார்கள்? அபூ தல்ஹாவே, நீங்கள் இருக்கிற கொள்கை வேறு, நான் இருக்கிற கொள்கை வேறு. நீங்கள் காஃபிராக இருக்கிறீர்கள், நான் ஈமான் அல்லாவை நம்புகிறேன், அல்லாவை ஏற்றுக்கொண்டுள்ளேன், நான் வேற வழியில் இருக்கிறேன், உங்களுடைய வழி வேற. கண்டிப்பாக இது முழுமையாக இது வந்து கண்டிப்பாக சரியாகாது என்பதை, நான் சொர்க்கத்துடைய பாதையில் இருக்கிறேன், நீங்கள் நரகத்துடைய பாதையில் இருக்கிறீர்கள், எனவே இது முடியாத விஷயம், இது வந்து என்ன சாத்தியமாகாத விஷயம் என்று சொன்னார்களே. அவர்களுடைய இந்த சொல்லின் மூலமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹிதாயத் கிடைக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இதன் மூலமாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களே, இதுதான் எனக்கு மஹர் என்று சொன்னார்களே. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஈமானை பாதுகாத்ததை நாம் பார்க்கின்றோம். என்ன சூழ்நிலை இருக்கிறது? உண்மையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை பற்றி கவலை கொள்கிறோமா? நம்முடைய பெண் பிள்ளைகள் இஸ்லாம் சொல்கிறதே, அவர்கள் நரகத்திற்கு திரையாக மாற வேண்டுமா அல்லது நரகத்திற்கு அழைத்து செல்பவர்களாக மாற வேண்டுமா? நாம் இப்போ முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும்? क्या हमारी बच्चियाँ हमें जहन्नम को बुलाकर जाना है या जहन्नम से बचाना है? மிக மிக யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, மிக முக்கியமான ஒரு சீரியஸாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? நாம் சரியான முறையிலே அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால், ஈமானை கற்றுக் கொடுக்காவிட்டால், அஹ்லாக்கை கற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் காஃபிராக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டுமாக. இதுதான் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன தர்பிய செய்தாலும் கூட அவர்களிடத்திலே சரியான அந்த மாஹோலை, சரியான சூழ்நிலை, மார்க்க சூழ்நிலை இல்லை என்றால் அவர்கள் நரகத்தின் பால் செல்வதை, காஃபிருக்கு பின்னால் ஓடுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆக எப்படி அவர்கள் மறுமையிலே அவர்களை நம்மை அவர்கள் பாதுகாக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களுக்கு 2 அல்லது 3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைகளை சரியான முறையிலே மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து சரியான முறையிலே வளர்ப்பவர், அந்த பெண் பிள்ளைகள் அவருக்கு நரகத்திலிருந்து திரையாக ஆகிவிடுவார்கள். குன்ன ஹிஜாபம் மினனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் 2 அல்லது 3 பெண் பிள்ளைகளை கொடுத்து சோதித்தால், அந்த பெண் பிள்ளைகளை சரியான முறையில் நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால், சரியான மார்க்க சிந்தனை ஊட்டினீர்கள் என்றால், அவர்கள் உங்களை நரகத்திற்கு போக விடமாட்டார்கள், நரகத்திற்கு திரையாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹு அக்பர். ஹதீஸ். ஹிஜாபம் மினன்னார், சித்ரம் மினன்னார். என்ன அர்த்தம்? அவர்கள் தடுப்பாக ஆகிவிடுவார்கள். அப்படிப்பட்ட பெண்மணியாக ஆக வேண்டுமா அல்லவா அந்த பெண்கள், நம்முடைய பிள்ளைகள்? அப்ப என்ன செய்யணும்? நாம் அவர்களுக்கு ஆகிரத்துக்காக வளர்க்க வேண்டும். மறுமை கவலை, மறுமையிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால்
அவர்களுக்கு சரியான கல்வியை நாம் ஊட்ட வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்ப வாழ்க்கை. இந்த துனியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய எல்லா கவலை மறுமை பற்றி இருக்க வேண்டும். அந்த மறுமைக்காக ஒரு பெரிய வியாபாரத்தை இஸ்லாம் சொல்கிறது. கடைசியாக அந்த வியாபாரம் ஒரு சிறந்த வியாபாரம், இலகுவான சில விஷயங்கள், 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அந்த மறுமைக்கு நாம் வியாபாரம் என்பது உலக வியாபாரம், நிலையான வியாபாரம் அல்ல. உலக வியாபாரத்திலே நஷ்டங்கள் ஏற்படலாம். व्यापार में डल हो जाएगा, व्यापार कभी क्या हो जाएगा, उसमें नुकसान होगा. ये दुनिया का व्यापार, आखिरत का एक व्यापार है. மறுமைக்காக செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். அந்த வியாபாரம் என்றும் அழியாத வியாபாரம். அந்த வியாபாரத்திலே பரக்கத்து தான். நாம் உலகத்தில் பரக்கத் தேடுறோம். நம்ம தொழுகை மூலம் எனக்கு பரக்கத் கிடைக்கணும், எனக்கு அது கிடைக்கணும், எனக்கு உலகத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். ஆனால் ஆகிரத்துக்காக நாம் பாடுபட்டால் உலகத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நிலையான ஒரு வியாபாரம் இருக்கிறது, என்றும் அழியாத வியாபாரம், எந்த நுக்சானும் இல்லாத வியாபாரம், நஷ்டமில்லா வியாபாரம், அழியாத வியாபாரம். என்ன வியாபாரம்? 35வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் அந்த வியாபாரத்தை பற்றி சொல்கிறான். சூரா ஃபாத்திரில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல் லதீன யத்லூன கிதாபல்லாஹ், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ, இன்னல் லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை முறைப்படி ஓதுகிறார்களோ, வேதத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களோ. வெறுமனே ஓதுனால் மட்டும் போதாது, அதை புரிந்து அது தர்ஜுமாவை விளங்கி அதே போல் அதை அமல் செய்து அதை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லி நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் உலக தண்டையிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றுவான். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் 9வது அத்தியாயம் 61வது வசனத்தை சொல்கிறான், ஒமகனல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். எந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருக்குமோ, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்குமோ, தம்முடைய பொறுப்பை செய்து கொண்டே இருக்குமோ, நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருக்குமோ, அவர்களை அல்லாஹ் உலகத்தில் தண்டிக்க மாட்டான், அவர்கள் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக மாற வேண்டும். எந்த சமுதாயம் மாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதோ அவர்களை தான் அல்லாஹ் மாற்றுவான். 13வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனுக்கு சரியான கடமைகளை செய்வது, குர்ஆனை கண்ணியப்படுத்துவது, குர்ஆனை ஓதுவது, அதை தர்ஜுமாவோடு ஓதுவது, அதை விளங்கி ஓதுவது, அதை நடைமுறைப்படுத்துவது, அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, இந்த கடமைகள் தான் முறைப்படி திலாவத் செய்வது, முறைப்படி ஓத வேண்டும். 1வது. 2வதாக வஅகாமுஸ் ஸலாஹ், தொழுகைகளை நிலைநாட்டுவார்கள். அவர்கள் தொழுகைகளை சரியான முறையிலே பேணுவார்கள். ரம்ஜானுக்கு மட்டும் தொழ மாட்டாங்க, ஜுமாவுக்கு மட்டும் தொழ மாட்டாங்க, இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வை வணங்கிக் கொள்வது தான் இஸ்லாம். அல்லாஹ் சொல்கிறான் 15வது அத்தியாயம் 99வது வசனம், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியே, மௌத் வரும் வரை அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று சொல்கிறான். ஆக இபாதத்தை சரியான முறையில் செய்பவர்கள் தொழுகைகளை நிலைநாட்டுவார்கள். 2வது வேலை. 3வது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலே மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் வாரி வழங்கிக் கொண்டே இருப்பார்கள், தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த 3 வேலை சொல்கிறான். 1 குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு, 2வது தொழுகைகளோடு நம்முடைய தொடர்பு, 3வது அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கிக் கொண்டே இருத்தல். இந்த 3 வேலை செய்தோன்னு சொன்னால் இவர்கள் யார்? யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான் ரமதான் மாதம். நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, வாருங்கள், நாம் இருக்கக்கூடிய மற்ற நாட்களில் மிகவும் குறைவான நாட்கள், இந்த நாட்களை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வோம். துனியாவுக்காக வாழாமல் மறுமைக்காக நாம் சிந்திப்போம். கடைசியாக அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு விஷயத்தை, ஒரு கூற்றை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கேளுங்கள், அல இன்ன துன்யா கதிர் தஹலத் முதுபிரத்தன். இந்த துனியா இருக்கிறதே உங்களுடைய முதுகுக்கு பின்னால் சென்றுவிடும். துனியாவோட வாழ்க்கை போயிடும். நம்ம அதை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாக்கிட்டையும் அது போயிட்டே இருக்கும். இந்த துனியா என்பது உங்களுடைய முதுகுக்கு பின்னால் செல்லக்கூடியது, சென்றுவிடும். وَإِنَّ الْآخِرَةَ قَدْ ارْتَحَلَتْ مُقْبِلَةً.
உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை. ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே உங்களுக்கு முன்னால் வரக்கூடியது, உங்களுக்கு முன்னே ஆகிரத் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், உலக விரும்பியும் இருக்கிறார்கள். ஒலிகுல்லி மின்ஹுமா பனூன், அனைத்திற்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உலகத்தை விரும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், மறுமையை விரும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, நீங்கள் ஆகிரத்தை விரும்பக்கூடியவர்களாக மாறுங்கள், உலக விரும்பிகளாக மாறாதீர்கள். ஏனென்றால் இந்த துனியா என்பது அமல் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த துனியாவை அமல் செய்ய வேண்டும். ஆனால் ஆகிரத்தில் அமல் இல்ல. ஆகிரத்தில் என்ன இருக்குது? இங்கே ஒரு துனியாவிலே அமல் இருக்கிறது, துனியாவிலே உழைப்பு இருக்கிறது, துனியாவிலே மார்க்கத்திற்காக உழைப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே கேள்வி கணக்கு இல்லை, இங்கே விசாரணை இல்லை, இங்கே எந்த விதமான விசாரணை இல்லை. ஆனால் மறுமையிலே விசாரணை இருக்கிறது. மறுமையிலே விசாரணை. மறுமையில போய் தொழுதுட்டு இருக்க முடியாது, மறுமையை போல் நோன்பு வைக்க முடியாது, மறுமையில போட்டு எல்லா அமலும் அங்கே எதுவும் செய்ய முடியாது. அங்கே செய்யணும்னு சொல்லி மனுஷன் விரும்புவான். இல்லை, இங்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, உலகத்துக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். நீ நரகவாசியா நரகத்தை ஏறி, சொர்க்கவாசியா சொர்க்கத்தை ஏறி, அவ்வளோதான். ஆனால் என்ன இருக்கிறது? அங்கே விசாரணை இருக்கிறது, அங்கே அமல் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த விசாரணைக்காக நாம் அனைவரும் தயாராகுவோம். அல்லாஹ்வுக்காக இந்த நன்மைகளை செய்வோம். அல்லாஹ்வுக்காக அனைத்து இபாதத்துகளை, குறிப்பாக இன்னும் ஒரு சில நாட்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த நாட்களிலே அல்லாஹ்வுக்காக முந்திக்கொள்வோம். இஸ்திக்ஃபார், தௌபா, இஸ்திக்ஃபார், குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு, இபாதத்துகளிலே முந்திக்கொள்வது, அதே போல் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் மன்றாடுவது. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் தீபுல் அஃப ஃபஅஃபு அன்னி என்ற துவா. அல்லாஹ்வே, நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றாய், என்னை மன்னிப்பாயாக. அதே போல் இஸ்திக்ஃபார் போன்ற அதிகமான அமல்களில் நாம், இந்த ஜிக்ருகளில், குர்ஆனோடு தொடர்புகளில் நாம் ஈடுபடுவோம். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக இந்த அமல்களை இஹ்லாஸோடு செய்வோம். அல்லாஹ் இதற்கு கூலி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய அமர்வை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய ஜிக்ருகளை, நம்முடைய அனைத்து இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு மறுமை வெற்றியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. இந்த உலக முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை அப்புறப்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த் வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு முன்னால் மதரசா சந்தா விஷயமாக வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள்.